அப்ரெண்டிஸாக இருந்த எனக்கு வந்து அப்ரைசல் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இப்போது ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியோடைய ஜட்ஜாக மாற்றிருக்காங்க. வந்தாலே தானா வந்து எனர்ஜி வந்துருங்க. ஏன்னா கிட்ஸோட ஷோ கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு டேலண்டடான கிட்ஸ் இங்கே இருக்காங்க. பெரியவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்னு சொல்லி நாங்கள் முதலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அவங்களும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையும் அடாப்ட் ஆகிடுறாங்க. இங்கே நாங்கள் ஷூட் போன உடனேயுமே அன்றைக்கே மத்தியானத்தப்போ அசிஸ்டண்ட்டுக்கிட்டெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இது ரொம்ப நல்லா பேர் வாங்க போகுது, ஜனங்க வந்து ரொம்ப லைக் பண்ண போகிறாங்க, என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அது டெலிகாஸ்ட் ஆனோடனே நான் நினச்சதுக்கு மேலேயே வந்து இது ரீச் ஆகிருக்கு ஜனங்கிட்ட. கிட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அதுங்க தான் என்ன ஹேண்டில் பண்ணுதுங்க. நான் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க இந்த கிட்ஸ் எல்லாம். சொன்னோன்னே அப்படி பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமுடைய டைரக்டர் பிரவீன் அவர் வந்து ஹார்டாக வந்து ஒர்க்கை போட்டு அந்த பசங்கிட்ட இருந்து அந்த டேலண்டான பசங்கிட்ட எவ்வளோ டேலண்ட்டாக வேலை வாங்க முடியுமோ வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நம்ம எப்படியோ பெருசாக நடித்து தள்ளுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் குழந்தைகள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரியல்ட்டி இருக்கும். நான் அவங்ககிட்ட கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரியல்ட்டி. அவங்க வந்து தப்பு பண்ணாலும் வந்து அது ஒரு ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா அதுங்களை ரொம்பவும் திட்ட முடியாது. ஏன்னா 3 நாளுக்குள்ளே ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க ஆக்டிங் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறோம். எங்கள் திரைப்பட்ட டீம் வந்து 100% அதுக்கு டெடிகேஷனாக எங்கள் மாஸ்டர்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். மூணே நாள் தான். அதுக்குள்ளே அவங்க மனப்பாடம் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் பிடிக்கணும், நடக்கணும், லுக்கு, டயலாக் மெமரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வாக்கு, யாரை பார்த்து பேசணும், யாரை பார்த்து பேசக்கூடாது, எப்போ என்ட்ரி, எப்போ எக்ஸிட், ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இதில் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சிங்கிள் ஷாட்டில் தான் போகுது. கட் பண்ணி சொல்லிக் கொடுத்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா பசங்களும் ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் எலிமினேஷன்ற ஒரு ப்ராசஸே நாங்கள் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஷோஸ் ஜட்ஜ் பண்ணாலும் ஐ திங்க் குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் ஜட்ஜ் பண்ணும்போது அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் பசங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அட பாவீங்களா, இந்த சின்ன வயசில் இந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, அது இன்பார்ன் டேலண்ட் சொல்லுவாங்க பாருங்கள், அது பசங்களுக்கு நிறையாவே இருக்குது இப்போது. அதுவும் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்குது, ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு இருக்குது. பட் காம்படிஷன் சொன்னாலும் மனசு வந்து அவ்வளோ சுத்தமான மனசு அவங்களுக்கு, எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஒரு ஹெல்தி காம்படிஷன் அப்படி தான் அவங்க மனசில் நினச்சிட்ருக்காங்க. நம்மலாம் வந்து ரொம்ப சந்தோஷங்க உங்களை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தானே நம்ம ஃபேன்ஸ் கிட்ட பேசுவோம். இதுக்கெல்லாம் மிஸ்ட் கால் மறக்காமல் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டிங் குழந்தைங்களா இருக்குதுங்க. எனக்கு டேலண்ட் இருக்குது, என்னுடைய டேலண்ட்டை போற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்ற மாதிரி தான் பேசுதுங்க. உனக்கு இல்லை நல்லா பண்ணுவான். சரி வா போலாம். அந்த குட்டி பிசாசு தான் சொல்லுவேன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படியே டைரெக்டாக இங்கே மண்டைக்கு போகாமல் நேராக இங்கே ஹார்ட்டுக்கு போகுது. எது சொன்னாலும் அப்படியே நேராக நம்மளுக்கே ஹார்ட்டுக்கு போய் அடிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய தடவை நாங்கள் அழுதுருக்கோம், ஃபீல் பண்ணியிருக்கோம். அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வியந்து போய் நான் அழுதுருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு பசங்க இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. டிஆர்பி நம்பர் 1 இருக்குது, தமிழ்நாடுலேயே நம்பர் 1 ஷோவாக இருக்குது ஜூனியர் சூப்பர் ஸ்டார். ஸோ ஐ ஷுட் பர்சனலி தேங்க் ஜீ தமிழ். ஒவ்வொரு வாரமும் எப்படிப்பட்ட ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஸ்டைலாக இருக்காலும் சரி, குழந்தைங்க வந்து டயலாக்ஸ் 1 ஷாட்டில் 1 டேக்கில் முடிக்கிறாங்க. நான் தான் அஸ்வன், எனக்கு ஓட்டு போடுங்க. மறக்காம விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பிரதீக்ஷா பேசுறேன். மறக்காம விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.